நமக்கு அந்த சொத்து வேணாம் மலர். எழுதி கொடுத்துரு மலர். பேசாம எழுதி கொடுத்துரு. சரி, நான் போட்டு கொடுத்துறேன். அப்படி வா வழிக்கு. வெளியில ஒண்ணு மட்டும் தான் கூட்டிட்டு போவேன். சத்தம் இல்லாம வந்து கையெழுத்து போடணும். அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசுன உன் புருஷன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். அவ கட்ட அவுத்து விடு. வாங்க மேடம். வாங்க உட்காருங்க. என்ன சார் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். பொதுவாக இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதில்ல. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால தான் அது கொத்துக்கிட்டேன். நான் இதோட நிறுத்த போறேன்னா என்ன? உங்களுக்கு இன்னும் நிறையவே பண்றேன், கவலைப்படாதீங்க. சொல்லு காயத்ரி. என்னம்மா பண்ணணும்? இவங்க சொத்தை எனக்கு எழுதி வைக்க போறாங்க. எழுதி வைக்க போறாங்கன்னா தானமாவா? ஆமா சார், தான பத்திரம் தான் எழுதணும். என்னம்மா உங்க சொத்தையெல்லாம் அவங்களுக்கு தான பத்திரம் எழுதி கொடுக்க சம்மதமா? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் சார். நீங்க எந்த விதத்தில் அவங்களுக்கு உறவு? சார் என்ன சார் கேக்குறீங்க? ஆமா சார், தானம் கொடுக்கறதா இருந்தா உறவுக்குள்ள தானே கொடுக்க முடியும். அதனால தான் என்ன உறவுன்னு கேட்குறேன். என்ன சார் இது திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறாங்க? நீங்க மினிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா என்ன? சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. சார் பேசிக் ரூலை புரிஞ்சுக்கங்க. ரத்த பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு தான பத்திரம் எழுதி தரவே முடியாது. அதான் சட்டம். சார் அதனால என்ன சார்? மினிஸ்டருக்காக தானே இதை பண்ணி கொடுக்குறீங்க. லைட்டா ரூல்ஸ் மீறினா என்ன? மேடம், நன்றி கடனுக்காக நான் ரூல்ஸ் மீறிங்க வரலாம். விதிமுறை வேற, சட்டம் வேற. சட்டத்தை எல்லாம் நாம திருத்த முடியாது. என்ன சார் இது லாஸ்ட் மினிட்ல இப்படி சொல்றீங்க? சார் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காகத்தான் இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு வந்தேன். அது உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. ஆனா சட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியாது சார். பண்ணுனா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சிக்கல். அதான் சார் வேற வழியே இல்லையா? சாரி மேடம், வேற வழி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்பி இறந்ததுக்கு அப்புறம் லீகலா எல்லா சொத்தையும் இவங்க பேருக்கு மாத்திட்டாங்களா? அத வேற பண்ணணுமா? எல்லாத்தையும் லீகலா பண்ணணும் மேடம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இன்னுமா அதை பண்ணாம இருக்கீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இல்லையே. போச்சு, இது வேறயா? சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? சார் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதா? ஆஃப்டர் கடை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் சார். என்னன்னா அந்த நம்பியும் இவங்களும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு சர்டிபிகேட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சொத்து புறம் இவங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமே. அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க கூட கேஸ் போட முடியாது. இவங்க கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஒன்று வாங்கிடுங்க. வாங்கிட்டா பிரச்சனை ஓவர் சார். இதை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. என்னால முடிஞ்சது இதான் சார். நான் கிளம்புறேன் சார். அவளை மேல கூட்டிட்டு போ. ஓடி. நீ செஞ்ச பாவத்துக்குலாம் நீ அனுபவிக்க போற. என் கண்ணால அதை நான் பாப்பேன். கட்டி போட அவளை. சார் ரெஜிஸ்டர் சொன்னதா சரி. அவர் சொன்ன மாதிரி சர்டிபிகேட்டை ரெடி பண்ணணும். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கும் நம்பிக்கும் 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணுங்க. அது எப்படி முடியும்? முடியணும். வேற வழியே இல்ல. இந்த உதவியை நீங்க செஞ்சுதான் ஆகணும்.
சரி 2-3 நாள்ல ரெடி பண்ண சொல்றேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்றேன். இந்த சர்டிபிகேட் விஷயத்துல நீங்க பின் வாங்கவே கூடாது. எனக்கு அந்த சொத்து வேணும். 2-3 நாள்ல நான் நம்பியோட சொத்துக்கு அதிபதி ஆகணும். அதே நேரம் ஜெயஹிந்த் விலா சொத்து பத்திரத்தை நீங்க கைப்பத்துங்க. அதை நான் உங்களுக்கு விட்டு தரேன். சொன்னதெல்லாம் கரெக்டா செய்யணும், புரிஞ்சுதா? காயத்ரி, இப்படிலாம் பேசுறது தப்பு. அதெல்லாம் நீ பேசாத. தடிமாடு மாதிரி வளர்ந்துட்டல. கைக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க துப்பு இல்ல. இதுல வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது. இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சொன்னதை மட்டும் செய். அண்ணே, இந்த மாதிரி அசிங்கலாம் நமக்கு தேவையானே? டேய் விட்றா, முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை கைப்பற்றுற வழியா பாரு. பிரகாஷ், அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்ப காப்பாத்துறது? நாம வேணா நேரடியா கிளம்பி போய் எஸ்ஐ பாப்போமா? இல்லைண்ணா. ஆமாம் தம்பி, நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு பயமா இருக்கு. மலர் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு திக்குன்னு இருக்குதுப்பா. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா. எஸ்ஐ கிட்ட சொல்லிருக்கேன், அவருக்கு 1000 வேலை இருக்கும். நமக்காக ரகசியமா அந்த போன் எந்த டவர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க பாக்குறாரு. நம்ம திரும்ப திரும்ப அவருக்கு போன் பண்ணியோ நேர்ல போயோ தொந்தரவு பண்ண முடியாது. டேய், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் சொன்னியாடா? நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன்டா. ரொம்ப வருத்தப்பட்டாரு. நிச்சயம் அவர் மனசறிஞ்சு லேட் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. என்னங்க இது? அவங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க போல இருக்கு. அப்ப நம்ம கார்ல இருந்து எப்ப பேக் எடுக்கிறது? அதத்தான் விஜய் நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த எஸ்ஐ என்ன உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு பிரகாஷ். சிம்பிள் தான் மேடம். மலர் மேடத்தோட போனு, மினிஸ்டர் தம்பியோட போனு, காயத்ரியோட போனு, இது 3 எங்க இருக்குங்கிறத நம்ம கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. இடம் தெரிஞ்சுட்டா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப ஈஸியா போயிடும். எஸ்ஐ கிட்ட இருந்து தகவல் வந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஐயோ அம்மா தாயே, என் மருமகளை உயிரோட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு மாவளுக்கு போடுறம்மா தாயே. என்ன கை விட்டுறாத ஆத்தா. ஐயோ இங்க வாயா. ஏய், என்ன ஏண்டி இப்படி இழுக்குற? அவங்க இப்போதைக்கு காரை விட்டு நகர மாட்டாங்க போல இருக்கு. எஸ்ஐ கிட்ட இருந்து தகவல் வரணும்னு சொல்றாங்க. இவங்க கார்ல போவாங்களா இல்ல பைக்ல போவாங்களான்னு தெரியலையே. இவங்க எப்ப காரை விட்டு நகர்றது, நம்ம எப்ப பேக் எடுக்கிறது? என்ன பண்றது? பையன் டாக்குமெண்ட்ஸ் அதுல மாட்டிச்சுல, நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். எப்ப அந்த காயத்ரி கிட்ட டீல் பேசி முடிக்கிறது? எல்லாம் உன்ன சொல்லணும்யா. உன்னை யார் டிக்கி அழுத்தி மூட சொன்னது? பேக நம்ம மடியிலேயே வச்சிருக்கலாம்ல. என்னடி இது வம்பா இருக்கு? அந்த பென்னி பையன் கார்ல வந்து ஏறுவான்னு நான் எதிர்பார்த்தனா, அவனை பார்த்ததும் டாக்குமெண்ட் அவன் கைக்கு போயிடக்கூடாதுன்னு பதறி போயிட்டேன். இப்ப வந்து வாய்க்கிழியே பேசு. கேவலம் பஸ் சார்ஜ் மிச்சம் பண்றதா நினைச்சு நம்ம ஐஸ்வர்யமே உள்ள அடைஞ்சு கிடக்கு. அவ்வளவு பணம் வரப்போகுது இல்ல, நாமளே ஒரு காரை பிடிச்சு சென்னை வந்திருக்கலாம்ல. கார் வாடகை உங்க அப்பா நான் கொடுப்பான். உன் தலையில தீய வைக்க சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப இந்த டாக்குமெண்ட்டையே எடுக்க முடியாம நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். நாசமா போறவனே, உன்னால ஒரு பைசா பிரோஜனம் இருக்கா? சார் உங்ககிட்ட போன் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேர்லயே வந்துட்டீங்க. என்னாச்சு சார்? போன்ல பேசுறது சேஃப் இல்ல பிரகாஷ், அதான் நேர்லயே வந்துட்டேன். சார் இந்த மொபைல்ல எங்க இருக்குன்னு கிளியரா கண்டுபிடிச்சிட்டீங்களா? பின் டவுன் பண்ணியாச்சு மேடம். எங்க சார் இருக்கு? ஈசிஆர் ரோட்ல பனையூர் தாண்டி ஒரு ஏரியாவை காட்டுது. 3 மொபைலும் ஒரே டவர்ல தான் இருக்கு. அப்ப இந்த மினிஸ்டரும் அவர் தம்பியும் காயத்ரியும் கூட்டுக்கலவனு தெரிஞ்சு போச்சு. சார் அந்த ஏரியால 2-3 ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணுல தான் அவங்கள அடைச்சு வச்சிருக்கணும். சார் இடம் தெரிஞ்சிருச்சுல்ல சார்? அப்ப காப்பாத்திரல சார்? ஐயா காப்பாத்திடலையா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஈசிஆர்ல தான் அந்த மினிஸ்டருக்கு கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு. காயத்ரி ஒரு தடவை மினிஸ்டர் அடிச்சு போட்டு தப்பிச்சதோ அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துதான். நிச்சயம் அந்த ஏரியாவை சர்ச் பண்ணா காப்பாத்திடலாம் சார். ஐயோ என்ன தம்பி என்னென்னமோ பேசுறீங்க. நீ போய் காப்பாத்துற வரைக்கும் அவனுங்க அவங்கள உயிரோட வச்சிருப்பாங்களா? சார் அவ்வளவு ஈஸியா அவங்களால காயத்ரி ஒன்றும் பண்ணிட முடியாது சார். அந்த மலர் விழிங்கிறவங்க அமெரிக்க சிட்டிசன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் நிச்சயம் காயத்ரிக்கும் தெரியும். அப்படி கொலை பண்றது அவன் நோக்கம்னா திருப்பதியில வச்சு கொண்டிருக்கலாம்ல. அவ எதுக்காக தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு அவங்கள? எனக்கும் அதே டவுட் தான்டா. எதுக்காக காயத்ரி அவங்கள கடத்திருக்கணும்? ரிஸ்க் எடுத்து எதுக்காக ஆந்திரால இருந்து அவங்களை இங்க தூக்கிட்டு வந்திருக்கணும்? ஏங்க நிச்சயமா காயத்ரி ஏதோ பிளானோட தான் அவங்களை கடத்திருப்பா. சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். டேய் லேட் பண்ண வேணாம்டா, இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல, வா உடனே போலாம். டேய் நீ இங்கே இரு. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ இங்க இருந்து உதவி செய். சரிடா. டேய் பத்திரமா பார்த்து போயிட்டு வாடா. சரிப்பா நான் பாத்துக்கிறேன். போலாமா? டேய் பிரகாஷ் நானும் வரேன்டா. டேய் பரவாயில்லடா, மூர்த்தி என்ன வராருல, வாங்கண்ணா. சரி. ஐயோ கார் எடுத்துட்டு போறப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் டிக்கி திறந்து பார்த்துட்டா என்ன பண்றது? ஐயோ அறிவு கிட்டவனே, போகும்போது என்ன அபசகுரமா கத்துற? இல்லடா, கார் டிக்கில தான் என்னோட பேக் இருக்கு. அதான் சாதாரண துணி தானே.
எதுக்கு இப்படி பதறீங்க? நகை ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயா இவன் நகையெல்லாம் எங்க வச்சிருப்பா? வெறும் 2 அழுக்கு துணி வச்சிருப்பா. நீ கிளம்புடா. இரா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பதறீங்க? ஒன்னும் இல்ல பிரகாஷ், அந்த Dress மேல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அதான். உங்க பொருளை நான் திருட மாட்டேன். மெக்கானிக்கை வச்சு டிக்கியை திறந்ததும் உங்க பேக் எடுத்து கொடுத்துறேன். இல்லப்பா, அதை திறக்கும் போது சொல்லு, நானே வந்து எடுத்துக்கிறேன். இப்ப இருக்கிற பிரச்சனையில நிச்சயமா நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போக மாட்டேன். எப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடியுதோ அப்பதான் நான் போக முடியும். அதுக்கு என்னப்பா, எப்ப போனா என்ன, பிரச்சனை முடியும் போது என்ன கூப்பிடு, நானே மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து டிக்கியை திறந்து பேக் எடுத்துட்டு சரி பண்ணி கொடுத்துறேன். சரி கிளம்புங்க. விஜயா, பிரகாஷே சொல்லிட்டாப்ல, வா கிளம்பலாம். வா வா. ராஜா, எனக்கு இன்னும் இவங்க நடவடிக்கையே சரியில்லைன்னு தோணுது. டேய், இவன் எப்பவுமே இப்படிதான்டா, திருட்டு போய் மாதிரியே இருப்பா. பஸ்ல இவன் ஏறினா எல்லா பொம்பளைங்களும் தான் கழுத்து இருக்க சேர புடவை எடுத்து மறைச்சிப்பாங்கடா. இவன் முகராசியே அப்படிதான்டா. டேய், நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுதுடா, நீ கிளம்புடா. கிளம்பு. அந்த கணேசன் ஒரு திருட்டு பைய, நீ வாப்பா. எதுக்காக அந்த பொம்பளை நம்ம சிம் கார்டு எல்லாம் வாங்கிட்டு போனா? எனக்கு ஏதாவது முக்கியமான போன் வந்தா என்ன பண்றதுன்னே புரியலையே. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குண்ணே. அவ நம்மள வேலைக்காரங்க மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நாம கேடுகட்ட சொல்லலாம், கேட்க வேண்டி இருக்கு. டேய், எனக்கு மட்டும் பிடிச்சு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவ எதை வச்சு என்ன ஆட்டி வைக்கிறான்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரம் அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த வீடியோவை கைப்பற்றுவோம். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. அந்த நேரத்தை அவளை எங்கிட்ட விட்டுருனேன். பட்ட அவமானங்களுக்கெல்லாம் சேர்த்து அவளை 4 அப்பினா தானே என் மனசு ஆறும். வர அவ முன்னாடி எதையும் காட்டிக்காத. என்ன சார், டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? நீ பாட்டுக்கு எங்க சிம் கார்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்ட. எனக்கு முக்கியமான காலையில வரும், நான் என்ன பண்றது? எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் சார். ஆமா, இது வரைக்கும் நன்மை கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுது. உன்னோட அறிவுக்கு அவ்வளவுதான் யோசிக்க முடியும் ஜெயவேல். நான் எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கிறவ. எனக்கு ஈக்குவலா யோசிக்க முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் செய். காயத்ரி, காயத்ரி, இப்ப நீ எதுக்கு அவனை உசுப்பேத்தி விடுற? எதுக்கு எங்க சிம் கார்டு எல்லாம் வாங்கிட்டு போன? காரணமா தான் சார். பிரகாஷ் சாதாரண ஆள் இல்ல. வெறும் IMEI நம்பர் வச்சு கேரளால இருந்து கந்தசாமி நம்பரை ட்ராக் பண்ணவன். நம்ம நம்பர்லாம் விடுவானா? நாம எங்க இருக்கோம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அதுக்காக நம்ம சிம் கார்டெல்லாம் வேற ஒரு மொபைல்ல போட்டு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தெரிஞ்சவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல தொங்க விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த பிரகாஷ் தான் பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு நம்பரை ட்ரேஸ் பண்ணி அங்க போவான். பழைய மொபைல் 3 மட்டும் பாலித்தீன் கவர்ல தொங்கிட்டு இருக்கோம். அவன் ஏமாந்து போய் அசடு வழிவான். அவனை மிஸ்லீட் பண்ணி சுத்த விடுறதுக்காக தான் அக்கா இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. நீ பெரிய ஆளுதான். எனக்கு தெரிஞ்ச அரசியலை விட உன் கிரிமினல் தனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிரகாஷ் சத்யா கிட்ட போராடி நான் அட்வான்ஸ்டா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷம். அது சரி, அந்த பிரகாஷ் இப்ப நம்மள தேடி வேற எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பான்ல? ஆமா. சரி, அதை விடுங்க. அந்த மேரேஜ் சர்டிபிகேட் ப்ராசஸ் எந்த லெவல்ல இருக்கு? சொல்லிருக்கேன். இன்னும் 2-3 நாள் பொறுத்துக்க. தம்பி கூட அதுக்கு சரியான ஆளை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான். இவர மாதிரி தத்திகளை வச்சிட்டு இருந்தா இப்படிதான் லேட் பண்ணுவாங்க. நமக்கு டைம் இல்ல சார். அந்த மலரையும் அவ புருஷனையும் ரொம்ப நாளைக்கு அடைச்சு வச்சிருக்க முடியாது. 2 நாள்ல இந்த எல்லா வேலையும் முடிச்சாகணும். டூப்ளிகேட் சர்டிபிகேட் என்ன கடையில் விக்கிற தோசையா? கேட்டதும் கிடைக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணணும்னா டைம் வேணும். என்ன சார் நீங்க இவ்ளோ ஸ்லோவா இருக்கீங்க? சரி, அந்த மலர் என்ன பண்றா? தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. 2 பேரும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு கொடுங்கன்னு சொன்னேன் நானு. என்ன மலர், உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்துற போல? உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடி. மரியாதையா போயிடுறீ. அது எப்படி போவேன்? உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் நான் போவேன். யாரடி நீ? எங்க இருந்து வந்த? என் குடும்பத்தை நாசமாக்கிறதுக்காகவே வந்தியா? ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறியே. நான் இப்போ வெறும் காயத்ரி மட்டும் இல்ல, உன் தம்பியோட பொண்டாட்டி. மரியாதையா பேசணும். என்ன அப்படியே மிரண்டு போய் பாக்குற? எல்லா வியூகத்தையும் போட்டு வச்சாச்சு. உன்னோட கையெழுத்து மட்டும் தான் பாக்கி.
அதையும் கூடிய சீக்கிரம் வாங்கிட வேண்டி. சாப்பாடு உங்களுக்கு வேண்டானா பட்னி கடங்க. எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை கிடையாது. சீக்கிரம் போ பிரகாஷ். அந்த மலர் மேடம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம அவங்கள காப்பாத்துற மாதிரி தான். என்னமா ஆட்டம் காட்டினா கடைசியில ஒரு செல்போன் விஷயத்துல ஈஸியா மாட்டிட்ட பாத்தியா? மலர் மேடத்தை காப்பாத்துறதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்குடா தீபாவளி. என்னாச்சுங்க? ஏன் பிரகாஷ் காரை நிறுத்திட்ட? ஏன்பா மலர் மேடத்தை காப்பாத்த வேண்டாமா? சாதாரண செல்போன் விஷயத்துல அசால்ட்டா இருந்து மாட்டிட்டான்னு தானே சொன்னீங்க. அதானப்பா உண்மை. செல்போன் டவரை வச்சு அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம்ல. கடைசியில அவ நம்மள முட்டாளாக்கிட்டாளா? முட்டாளாக்கிட்டாளா? என்னப்பா சொல்ற? அந்த செல்போன் சிக்னல் இருக்கிற ஏரியால அவ இல்ல. இல்லையா? போய் பார்க்காம நீ எப்படி சொல்ற? செல்போன் சிக்னலை வச்சு அவளை நம்ம ஈஸியா கண்டுபிடிப்போன்னு அவ யோசிக்காம இறந்திருப்பா. ஆமால, அவ்வளவு பெரிய கேடி இவ்வளவு அசால்ட்டாவா இருந்திருப்பா. செல்போன் சிக்னலை வச்சு நம்ம கண்டுபிடிப்போங்கிறத அவ முன்னாடியே கெஸ் பண்ணிருந்தா உடனடியா அவ என்ன பண்ணிருக்கணும்? அவளோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். ஏன் பண்ணல? கரெக்டான கேள்விப்பா. அவளோட போன் மட்டும் இல்ல, 3 போனுமே ஆன்ல தான் இருக்கு. அதுவும் ரொம்ப நேரமா ஒரே டவர்ல தான் இருக்கு. இவ்ளோ கோஇன்சிடென்ஸ் இருக்க கூடாதுன்னு நிச்சயம் அந்த காயத்ரி நம்மள முட்டாளாக்க ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஏன்பா இப்படி எல்லாம் சான்ஸ் இருக்குமாப்பா? இது காயத்ரி நமக்கு போக்கு காட்ட பண்ண ஏற்பாடுங்க. நாம மொபைல் சிக்னலை தேடி அலையறப்போ அவ வேற ஏதோ பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இத முதல்லயே யோசிக்காம விட்டுட்டேன்ப்பா. கரெக்டா அவ நம்மள முட்டாளாக்கிட்டா பாத்தியா? நாம தான் மொபைலை தேடி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மிஸ்லீட் பண்றதுக்கான ட்ரிக்னு நிச்சயம் அவளும் மலர்விழி மேடமும் அந்த இடத்துல இல்ல. இப்ப என்னதான் பண்றது சொல்லு பிரகாஷ். என்ன பண்ணாலும் நாம அவளை பிடிச்சுதானே ஆகணும். மொபைல் சிக்னலை தேடி போறது வேஸ்ட். அதுக்கு பதிலா புதுசா ஏதாவது பிளான் பண்ணணும். என்னப்பா பிளான்? எப்படி நாம அவளை தேடி கண்டுபிடிக்க போறோம்? அவளை நாம தந்திரமா தானே அடிக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை செய்யணும்னா ஏகாம்பர அண்ணனோட உதவி வேணும். அவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ? இருங்க, ஃபோன் பண்றேன். என்ன காயத்ரி, அந்த மலர் விழிய ஒண்ணுமே பண்ண முடியலையே. அதை என்கிட்ட விட்டுருங்க சார். அவளை வழிக்கு எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நம்பியவே நாட்டி வச்சவ இவ்வளவு வயசான காலத்துல இவளால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? நான் சொன்னதை பத்தி யோசிச்சீங்க? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்ததுன்னா அதே மாதிரி டூப்ளிகேட் ரெடி பண்றது ஈஸி. ஆனா நீ ஒரிஜினலே ரெடி பண்ண சொல்றியா? அதான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சரியான ஆளை தேடி கண்டுபிடிச்சு செய்யணும். சார், முழுக்க டூப்ளிகேட்டா இருக்க கூடாது சார். உண்மையாவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இதுல தேதி கொடுத்திருக்கல, இந்த தேதியில எனக்கும் நம்பிக்கும் மேரேஜ் நடந்த மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணணும். அத ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கணும். அதுக்கு நம்பியோட கையெழுத்து வேணுமேக்கா. நம்பியோட கையெழுத்துக்கா பஞ்சம்? நம்ம கிட்டதான் அவனோட டாக்குமெண்ட்ஸ் 100 கணக்குல இருக்கே. மினிஸ்டர் சார் தான் சொன்னாருல்ல, ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் இருந்தா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்றது ஈஸின்னு. நம்பியோட கையெழுத்து காட்டினா அதே மாதிரி கையெழுத்து போடுறது ஈஸி தானே? என்ன மினிஸ்டர் சார்? ஆமாமா, ஈஸி தான். அந்த சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு பிரகாஷ் பிரச்சனை பண்ணுவானேக்கா. ஏற்கனவே இருக்கிற கையெழுத்தோட இந்த கையெழுத்து கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவானே. அப்படி ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாலும் நாம மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அது ஒரிஜினலா இருக்கணும். அது மினிஸ்டர் சாரோட பொறுப்பு. முயற்சி பண்ற காயத்ரி. அது கூடவே அந்த பரதேசி மலர்விழியோட கையெழுத்தை வாங்கி அதையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது.
நம்பியோட சொத்து முழுக்க சிந்தாம செதறாம என்கிட்ட வந்து சேர்ந்துரும். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான